வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் படிப்பு கல்வியில் யார் சிறந்து விளங்குவார்கள், ஒருவருக்கு கல்வி எந்த அளவுக்கு வரும் என்பதை நான் சில விதிகள் மூலம் இந்த காணொளியில் உங்களுக்கு விளக்குகிறேன், பாருங்கள். பொதுவா கல்விக்கு புதன், சூரியன் எடுத்துக்கலாம். புதன் ஒரு வித்யாகாரகன், புதன் ஒரு இன்டெலிஜென்ட். ஸோ புதன் கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு புதனுடைய சப்போர்ட்டு ப்ளஸ் சூரியன் கூட. புதனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் ஒரு தலைமை பண்பு, அதுவும் சப்போர்ட் தேவை. ஸோ இவர்கள் நமது ஜாதகத்தில் 12 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் ஓகே தான், சரிதான், பயப்படவே தேவையில்லை. ராகு கேது பிடிக்கல் ராகு கூட இருக்கிறார், கேது கூட இருக்கிறார், அல்லது லக்னத்துக்கு 6இல் மறைந்து விட்டார், 8இல் மறைந்து விட்டார், 12இல் மறைந்து விட்டார் என்றெல்லாம் பயப்படவே தேவையில்லை. பொதுவாக சூரியனும் புதனும் இணைந்து ஒரு கட்டத்தில் 15 டிகிரிக்குள், இதுதான் ரொம்ப முக்கியம், 15 டிகிரிக்குள் இணைந்து இருக்கும் பொழுது இவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். உதாரணத்துக்கு மேஷ வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். சூரியன் ஒரு 100 டிகிரி, புதன் ஒரு 115 டிகிரி. இந்த 15 டிகிரி கேப் வித்தியாசத்தில் இருக்கும் பொழுது எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு மேஷ வீடு சொல்கிறேன். மீனத்திலோ கும்பத்திலோ மகரத்திலோ இந்த 12 கட்டங்களில் 15 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல மெமரி பவர் இருக்கும், நல்ல புத்திசாலித்தனமாக படிப்பார்கள். முக்கியம் 15 டிகிரி மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். 15 டிகிரியை விட்டு விலக விலக ஒரு 18, ஒரு 20, 25 இது மாதிரி கேப்பு கொஞ்சம் பெருசாக பெருசாக இவர்கள் படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாக இருப்பார்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த விதி, சூரியன் ஒரு கட்டத்தில் இருந்து புதன் இன்னொரு கட்டத்தில் இருக்கும் பொழுது, சூரியனும் புதனும் அடுத்தடுத்த வீட்டில் இருக்கும் பொழுது, புதன் வக்கரம் பெற்ற தன்மையில் இருக்கும் பொழுது, புதனானது வக்கரம் என்பது சூரியனை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. ஸோ புதன் வக்கரம் பெற்று போய் சூரியனை தான் தொடுவார். ஸோ இவர்களும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஓகேங்களா? அடுத்த விதி, சூரியன் ஆட்சி வீடான சிம்மத்தில் இருக்கும் பொழுதும் புதனுக்கு ஆட்சி வீடான கன்னிமனையில் இருக்கும் பொழுதும் இவர்களும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வேணா ஆட்சிங்கிறது மறைவு ஸ்தானம் கிடையாது, உச்சநிலை. ஆட்சிங்கிறது முழு பவர், முழு அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. ஸோ இவர்கள் நன்றாகவே படிப்பார்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, சூரியன் சிம்மத்திலிருந்து புதன் கடக வீட்டில் இருந்தாலும் புதன் தனது சொந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்து சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கும்போது இவர்களும் படிப்பில் நன்றாக படிப்பார்கள், சிறந்து விளங்குவார்கள். ஓகேங்களா? இப்போ பொதுவாக சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்று கார்த்திகை, இன்னொன்று உத்திரம், இன்னொன்று உத்திராடம். ஸோ அதே போல் புதனுக்கும் நமது ஜாதகத்தில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஆயில்யம், ரேவதி, கேட்டை, இங்கே ரேவதி, மீனத்தில் ரேவதி. ஸோ இந்த சொந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் இவர்களும் படிப்பில் நன்றாக படிப்பார்கள். அடுத்த விதி என்னவென்றால், சூரியனுக்கோ புதனுக்கோ வீடு கொடுத்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் இவர்களும் படிப்பில் நன்றாக படிப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன். சூரியன் விருச்சிக வீட்டில் இருந்து புதன் தனுசு வீட்டில் இருக்கிறார் என்றால், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயானது புதனுடன் சேர்ந்து இருக்கிறார்.
ஸோ இப்பொழுது தனுசு வீட்டில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து விருச்சிக வீட்டில் சூரியன் மட்டும் இருக்கிறார். ஸோ செவ்வாய் மூலமாக புதனும் சூரியனும் ஒன்று சேர்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான சேர்க்கையே. ஸோ இவர்களும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பொதுவாக சனி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மந்தமாக தான் படிப்பார்கள். வேணா சனி ஒரு மந்தக்காரகன், ஸ்லோ பிளானட்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். இங்கே புதன் கும்பத்தில் இருந்தோ புதனும் சூரியனும் கும்பத்திலிருந்து சூரியனானது தனுசிலிருந்து 3ஆம் பார்வையாக புதனையும் சூரியனையும் பார்க்கும் பொழுது சனி கிரகம் தனுசிலிருந்து புதனையும் சூரியனும் கும்ப வீட்டில் இருக்கிற புதனையும் சூரியனையும் 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது இவர்கள் டிகிரி படித்து விடுவார்கள், டிகிரி வாங்கி விடுவார்கள். ஆனால் கொஞ்சம் மந்தத்தன்மை, கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பார்கள். பொதுவாகவே சனி ஒரு ஸ்லோ பிளானட். அது இல்லாமல் சனி வீட்டில் இந்த 2 கிரகங்கள் இருக்குதால் இவர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையுடன் படிப்பார்கள். ஓகேங்களா? சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். புதன் இங்கே இருக்கிறார், சூரியன் இங்கே இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ புதனுக்கு வீடு சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் புதனுடன் இருக்கும் பொழுதோ அல்லது புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சூரியன் கூட இருக்கும் பொழுதோ இது மாதிரி தொடர்பு பெற்றிருந்தாலும் இவர்களும் நன்றாக படிப்பார்கள். அதாவது புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியனுடன் இருக்கும் பொழுதோ அல்லது சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதனுடன் இருக்கும் பொழுதோ இவர்களும் படிப்பில் நன்றாக படிப்பார்கள். யார் படிப்பில் யாருக்கு படிப்பு வராது அல்லது படிக்கும் வயதில் காதலித்து படிப்பு மேல் கவனம் இல்லாமல் இருப்பார்கள் யார் அப்படின்னா, இந்த விதியை பாருங்க. பொதுவாக சந்திரன் சுக்கிரன், சந்திரன் மனோகாரகன். ஸோ மனசு, அப்போ சந்திரன் கெடக்கூடாது. அதே போல் சுக்கிரன் உணர்ச்சியை தூண்டக்கூடிய கிரகம். ஸோ சந்திரனும் சுக்கிரனும் புதனுடனும் சூரியனுடனும் புதனுடன் நெருங்கி இருக்கவே கூடாது. ஸோ புதன் துலாத்தில் இருக்கும் பொழுது சூரியனும் துலாத்தில் இருக்கிறார். ஸோ இவங்க கூட சுக்கிரனும் சந்திரனும் புதனுடன் நெருங்கி இருக்கும் பொழுது இவர்களுக்கு படிப்புத்தன்மை கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அல்லது படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த வீட்டில் வேணாலும் புதனுடன் நெருங்கி சந்திரனோ சுக்கிரனோ நெருங்கி ரொம்ப டிகிரியில் க்ளோஸாக இருக்கும் பொழுது சந்திரனானது மனோகரகன், சுக்கிரமானது உணர்ச்சி தூண்டக்கூடிய கிரகம். ஸோ இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து புதனுடன் இருக்கும் பொழுது இவர்களுக்கு படிப்பு மேல் நாட்டமே வராது. வேற ஒரு காதல் விஷயமோ இல்லோ படிப்பில் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள். அடுத்த விதி, இன்னொரு விதி சொல்கிறேன். இங்கே சிம்ம வீட்டில் புதன் இருந்து கன்னிமனையில் சூரியன். ஸோ இதுவும் ஒரு ஆட்சி பெற்ற தன்மை தான். ஆனால் இதில் என்ன ஒரு குறை இருக்குன்னா, இது இரண்டும் பரிவர்த்தனை. ஸோ பரிவர்த்தனை எப்பொழுதும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏமாற்றம் என்பது நாம் விரும்பிய படிப்பை அடைய முடியாது. நம்மளுக்கு பிடித்த படிப்பை நாம் ஒரு பிடிச்ச படிப்பை படிக்கலான்னு இருப்போம், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வேற ஒரு படிப்பை படிக்க வைக்கும். இந்த பரிவர்த்தனை ஒரு சோகத்தை, ஏமாற்றத்தை கொடுக்கும். நன்றி நேயர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும், நான் பதில் தருகிறேன். வணக்கம், நன்றி.